अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் உரைநடை, அதாவது கத்தியம் என்ற ஒரு வகையிலே அருளி செய்த ஒரே ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். அதுதான் மகாவீர வைபவம். அது ரகுவீர கத்தியம் என்று வழங்கப் பெறுகிறது. ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரத்தை, அதுவும் வால்மீகி ராமாயணத்தில் 7 காண்டங்கள், அந்த 7 காண்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்படி உரைநடையிலே வாக்கியங்களாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே நாம் கீழே பார்த்தோம், ஏறக்குறைய ஒரு 20 வாக்கியங்கள். அத்தாலே பாலகாண்டத்து நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சொல்லி முடித்த அனைத்தையும் என்னால் அதில் மிக முக்கியமானவை. அதாவது விஸ்வாமித்திரருக்கு துணை புரிவதற்காக, அவருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக சுபாகு மாரீச்ச, அதாவது சுபாகு, தாடகை சுபாகு இவர்களை அழித்தது. அதற்கு பிறகு அகல்யை அவளுடைய சாபத்தை தீர்த்து அவளை கல்லை பெண்ணாக்கியது. அதற்கு பிறகு மிதிலா நகரத்தின் உள்ளே புகுந்து அந்த ஜனகன் வைத்திருந்த சிவதனுசை எடுத்து நாணேற்றச் சென்ற பொழுது அது முறிந்து விழுந்தது. அதற்கு பிறகு சீதா பிராட்டியை அவன் பத்தினியாக பெற்றது. அதற்கு பிறகு திரும்பி வருகின்ற வழியிலே பரசுராமனுடைய கர்வத்தை அடக்கியது. ஆகிய இத்தனை நிகழ்ச்சிகளை அவர் இந்த ரகுவீர கத்தியம் என்கிற மகாவீர வைபவம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முதல் பகுதியிலே, அதாவது ஒரு 20 வாக்கியங்களாலே தெரிவித்து விட்டார். இதற்கு பிறகு இப்போ அயோத்தியா காண்டத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் சுருக்கமாக தெரிவிக்கப்படுகின்றன. வால்மீகி ராமாயணம் முழுவதுமே இந்த கத்தியத்தை, அதாவது இந்த கத்தியத்திலே தெரிவிக்கப்பட்டாலும் கூட எல்லாம் சுருக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்றே நாம் பார்க்கிறோம். அதிலே முதலிலே என்னன்னா, ராமபிரான் ராஜ்யத்தை துறந்து வனவாசத்திற்கு எழுந்தருளினான் என்கிற நிகழ்ச்சி. அது அயோத்தியா காண்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த விஷயங்கள் தான் பல சர்க்கங்களிலே தெரிவிக்கப்படுகின்றன. அதை ஒரே வாக்கியத்திலே காட்டுகிறார். ஆன்றித பயமுஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜாவஜாத யவ்வராஜ்யா. முதலிலே ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவதாக தசரதன் நினைக்கிறான். அயோத்தியாவாசி ஜனங்களையும் அழைத்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கூட கேட்கிறான். எல்லாரும் மகிழ்ச்சியோடு சம்மதிக்கிறார்கள். உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லிவிட்டான். ஆனால் என்ன ஆயிற்று? மந்தரை வந்து கைகேயினுடைய மனத்தை கலக்கினாள். கலக்கிய மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கிய மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய குலக்குமரா காடுரையப்போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது என்று பெரியாழ்வார் பாசுரம். அப்படியே அந்த கலக்கிய மாமனத்தனளாய் கைகேசி கூனியாலே, மந்தரையாலே கலக்கப்பட்ட மனத்தை உடையவளாய் கைகேசி வந்து என்னுடைய பிள்ளைக்குத்தான் நீ ராஜ்யத்தை கொடுக்க வேணும் என்று கேட்கிற பொழுது அதற்கு அவள் என்ன காரணம் சொன்னாள்? எப்பொழுதோ சம்பராசுர வதத்தின் பொழுது அவள் துணை புரிந்தாள் கைகேயி. அதனால் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். உனக்கு ஏதாவது கொடுக்குறேன், எனக்கு 2 வரங்கள் வேணும், ஆனால் அது இப்பொழுது வேண்டாம், எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டாளாம். அதை இப்பொழுது கேட்கிறாளாம். எப்போவோ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீரே, அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இப்பொழுது 2 வரங்களை கொடுக்க வேண்டும்.
என்ன வரம்? ராமபிரான் காட்டிற்கு 14 வருடம் செல்ல வேண்டும், என் பிள்ளையான பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று 2 வரங்களை கேட்கிறாள். இப்பொழுது தசரதன் என்ன சத்தியவாதி ஆயிற்றோ இல்லை, ஆயினால் அவனால் இதை மறுக்க முடியவில்லை. அதைத்தான் சொல்கிறான், அனுத பயம் என்னால் என்ன, தான் பொய் சொன்னவன் என்று ஆகிவிடும் என்கிற பயத்தினாலே அவன் என்ன பண்ணினான்னா முஷித ஹிருதய, அப்படியே உடைப்பட்ட ஹிருதயத்தை உடையவனாக ஆகிவிட்டான். தன்னுடைய உயிருக்கு உயிரான ராமபிரானை போய் காட்டிற்கு அனுப்ப வேண்டுமே என்று நினைத்தான் அல்லவா, அதனால் அப்படியே அவன் உடைந்த மனத்தை உடையவனாய் ஆகிவிட்டானாம். அப்படி முஷித ஹிருதய பிதா, அப்படி உடைந்த உள்ளத்தை உடையவராயிருந்த தகப்பனார், அவருடைய பித்ருவச்சன பாலன, அந்த பித்ருவச்சனத்தை பாலனம் பண்ணுவதற்காக தந்தையினுடைய சொல்லை நிறைவேற்ற வேண்டும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக என்ன பண்ணினான், பிரதிஜ்ஞா, ஒரு உறுதி சொன்னான், கண்டிப்பாக நீர் சொன்னதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அதனால் என்ன செய்து விட்டான், அவஜ்ஞாத யுவராஜ்யத்தையும் புறக்கணித்து விட்டான். அந்த இளவரசி பட்டத்தையும் கூட தனக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டான். புறக்கணிக்கப்பட்ட இளவரசை உடையவனே என்று அப்படி அர்த்தம் கொள்ள வேணும். அதுக்கு அது நேரடியாக பதங்களுக்கு அர்த்தம் சொல்கிற பொழுது அப்படித்தான் சொல்ல வேண்டும். பொய் வரும் என்ற அச்சத்தால் உடைந்த உள்ளத்தனாய் என்ன செய்தான் தசரதன், குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப உடனே என்ன சொன்னான், எனக்கு ராஜ்யம் வா வனவாசோ மகோதயா என்று, எனக்கு அந்த ராஜ்யத்தை இழந்து வனவாசம் என்று சொன்ன பொழுது துக்கப்படவே இல்லையா ராமபிரான், மிகவும் சந்தோஷமாக சென்றான். என்ன சந்தோஷம் என்று கேட்டால், தகப்பனாருடைய ஒரு நியமனத்தை பின் செல்லுகிறோமே என்று அந்த தகப்பனார் சொன்ன வார்த்தையை கேட்கிறோம் என்கிற சந்தோஷம், ஆனால் அவன் அப்படி சென்றான் என்று அந்த விஷயத்தை இந்த வாக்கியத்தாலே நமக்கு காட்டினார். அடுத்தபடியாக 22வது வாக்கியம், இது சூர்ணிகை என்று கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், குஹப்பெருமாளோடு அவன் சேர்ந்து அந்த தன்னுடைய சௌசீல்யத்தை காட்டினது, அதை சொல்கிறார். நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகர, அவன் குஹன் யார் என்றால் நிஷாதராஜன், வேடர்களுக்கு தலைவனவன். இவனோ யார், சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. அதுவும் இவனுடைய இயற்கையான தன்மையில் பார்த்தால் பரமாத்மா பரம்பொருள். ஆனால் என்ன செய்தான் என்று கேட்டால் சௌசீல்யம். சௌசீல்யம் என்கிற குணத்திற்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சீலமாவது எது என்றால் மகதோப்பி மந்தைசக நீரந்திரேன சம்ஸ்லேஷா, மிக மிக உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவனோடும் புறையறக் கலந்து இடைவெளியே இல்லாமல் கலந்து பரிமாறுகிற குணம் இருக்கிறதே. எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான் ராமபிரான், எவ்வளவு பெரிய, அதாவது இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி என்று சொல்லப்பட்ட அந்த பூலோகம் அனைத்திற்கும் அரசனாக இருப்பவன் தசரத சக்கரவர்த்தி, அவனுடைய பிள்ளை ராமபிரான். ஆனால் அவன் போய் என்ன பண்ணினான்னா, ஏதோ ஒரு கங்கை கரையில் ஒரு சிறிய அந்த சிருங்கீபேரபுரம் என்கிற ஒரு சிறிய பகுதியில் அவன் ஓடங்களை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி அவனோடு இவன் கலந்து பழகி அவனை ஆறத் தழுவிக்கொண்டு என்ன சொன்னான், என்னுடைய ஆத்ம சமஸ்தகா என்று சொன்னான். அது இன்னும் ஆழ்வார் சொல்லுகிற பொழுது, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பியன் ஒழிந்திலை என்று என்ன சொன்னான், இந்த சீதை பிராட்டி உன்னுடைய தோழி, என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கிறானே அவன் உனக்கு தம்பின்னு சொன்னான், நீ எனக்கு தம்பி, லக்ஷ்மணனும் உனக்கு தம்பி என்று இப்படி சொன்னான். இதெல்லாம் அவனுடைய அந்த சௌசீல், அந்த உயர்வு மேன்மை உயர்வு தாழ்வு பார்க்காமல் இடைவெளியே இல்லாமல் கலந்து பழகுகின்ற ஒரு தன்மை. அதைத்தான் பெரியாழ்வாரன் சொல்லுகிற பொழுது, குகனோடும் கங்கதனில் சீரணிந்த தோழமை கொண்டது என்று அதை சொல்லுகிறார். இந்த கங்கைக்கரையிலே சீரணிந்த தோழமை என்று அதை கொண்டாடினார். அதை இந்த வாக்கியத்தில் தெரிவிக்கிறார். நிஷாதராஜ சௌஹிருத, அந்த நிஷாதராஜனோடு இருக்கக்கூடிய நட்பு காரணமாக என்ன பண்ணினான்னு கேட்டால், அப்போ அந்த இடத்துல என்ன வெளிப்பட்டதுன்னா சௌசீல்ய சாகர, அவனுடைய சௌசீல்யமாகிற அந்த கடல், அந்த கடல் போன்ற சௌசீல்யம் என்கிறார். அவனுடைய அந்த குணம் அங்கே அது வெளிப்பட்டது என்று அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. அதற்கு அடுத்தபடியாக பரத்வாஜ ஆசிரமத்திற்கு செல்லுகிறார் சித்திரக்கூட்டத்தில். அதாவது குகனாலே
கங்கையை கடத்தப்பட்டு கங்கையினுடைய அக்கறைக்கு செல்கிற பொழுது அங்கே சித்திரக்கூட்டத்திலே பரத்வாஜர் இருக்கிறார். அவர் நீ இங்கேயே ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டு நீ இருப்பாயாக என்று அவனுக்கு ஒரு நியமனத்தை சாதித்தார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான் ராமபிரான். அதைத்தான் அடுத்த வாக்கியத்தில் தெரிவிக்கிறார். பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரகூட்ட கிரிகடக தட ரம்யாவசத. பரத்வாஜ சாசன பரிகிரகீத, பரத்வாஜருடைய சாசனம் கட்டளையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணினான் என்னால் விசித்திரமான சித்திரக்கூட்ட மலை, அந்த மலையினுடைய சித்திரக்கூட்ட அது சொல்கிறார் கிரி கட்டகம் என்று சொல்கிறார். கிரி கட்டக தட்டம் என்னால் என்னன்னா அந்த மலையினுடைய தாழ்வரை, அந்த தாழ்வரையில் என்ன செய்தான் ரம்யாவசத மிகவும் அழகிய ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டான். அமைத்து கொள்ளப்பட்ட பர்ணசாலையை உடையவனே என்று அப்படியாக அவனையே பார்த்து சொல்லுவதாக வாக்கியம் அமைந்திருக்கிறது. பரத்வாஜர் என்ன நியமித்தாரோ அதை அப்படியே பின்பற்றி விட்டான் ராமபிரான். அந்த அவதாரத்தில் ராமபிரானுக்கு இருந்த பெருங்குணம் எதுன்னு கேட்டான், எதுவுமே அவன் இயற்கை தானாக செய்ய மாட்டான், எல்லாம் பெரியவர்கள் அவனுக்கு நியமிக்க வேண்டும். அதைத்தான் அவனை பித்ருவச்சன பரிபாலனம் முதல்ல தகப்பனார் சொன்னார் என்று அவன் கேட்டான். நடுவிலே பார்த்தோம் என்னால் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டான். நியாயமாக பார்த்தா அந்த தாட்டகை என்கிறவள் ஒரு பெண், அவளை போய் ஒரு அரைக்கி அவளை கொல்லலாமா அப்படின்னாலும் நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் விஸ்வாமித்திர சாசனாத் ஒரு பெரியவர் நமக்கு கட்டளை இட்டால் அந்த கட்டளையை மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்கிறபடியினாலே அந்த கட்டளையை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று அவர் சொன்னபடியே அந்த தாடகையை வதம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இப்பொழுது பரத்வாஜர் என்ன சொன்னார், இந்த சித்திரக்கூட்டத்திலேயே நீ பர்ணசாலை அமைத்து கொண்டு இங்கேயே சுகமாக வசி என்று அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்ட உடனே அந்த கட்டளையை அப்படியே பரிபாலித்தான் என்கிறதான் பரத்வாஜ சாசன பரிகிரகீதா என்கிற சொல்லாலே அந்த பரத்வாஜருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்தான் என்று இந்த வாக்கியத்தாலே தெரிவித்தவர். உடனே அடுத்த வாக்கியத்தாலே இவனுடைய பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா? அனன்யசாசனியா. அனன்யசாசனியா என்றால் என்ன? யாராலும் கட்டளையிட தகாதவன், யாருடைய கட்டளைக்கும் அவன் கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் பரம்பொருளான தன்மையிலேயும் சரி, அவ்வளவு வேண்டாம். அந்த அவதாரத்தில் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக பிறந்திருந்தபடியினாலேயும் அவனுக்கு யாருடைய கட்டளையும் தேவையில்லை, யாருடைய கட்டளைக்கும் அவன் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. பரமாத்மாவாய் யாருடைய கட்டளைக்கும் கீழ்ப்பட வேண்டாதவனாய் இருக்கக்கூடிய பகவான் இந்த இடத்துல பரத்வாஜருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொன்னால் அது அவன் தானே ஏற்றுக்கொண்ட அந்த சௌசீல்யம் சௌலபியம் என்கிற குணத்தின் வெளிப்பாடு என்கிறதே நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதாவது இவனை யாரும் கட்டளையிட முடியாது. சித்திரக்கூட்டத்திற்கு பரதாழ்வான் வருகிறான், அதையெல்லாம் இவர் தெரிவிக்கலை. இவர் என்ன சொல்கிறார்னா, சித்திரக்கூட்டத்திற்கு பரதாழ்வான் அவனை தொழுது மீண்டும் நாட்டுக்கு எழுந்தொழி ராஜ்யத்தை நீ அங்கீகரிக்க வேணும் என்று அவன் வேண்டுகிறான். அப்போ வசிஷ்டர் ஜாபாலி பல முதலிய முனிவர்கள் பலர் அவனை எடுத்து கூறுகிறார்கள், நீ நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று. அவர்கள் என்ன கூறினாலும் கூட என்ன ஆயிற்று, நான் என்ன செய்வது, ஏற்கனவே என்னுடைய தந்தை எனக்கு 14 ஆண்டு வனவாசம் என்று கட்டளை விட்டுவிடபடினாலே அந்த கட்டளையைத்தான் நான் பின்பற்ற முடியுமே தவிர உங்களுடைய கட்டளையை நான் இப்பொழுது எப்படி பின்பற்றுவது, முதல்ல அந்த கட்டளை முடியட்டும், அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுகோளுக்கு வருகிறேன் என்று தான் அவன் சொன்னான் என்று. அதாவது என்ன, பரமாத்மாவானவன் யாருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாதவன் என்கிற அந்த உயர்ந்த கருத்தை இந்த 24வது வாக்கியம் சிறிய வாக்கியம், ஒரே சொல்லை உடைய வாக்கியம் என்றே சொல்லலாம், இதில் தெரிவித்தார். இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமாசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।